இந்த வெயில் நாட்களில் வீட்டில் இருந்தபடியே இந்த வெள்ளரிக்காயை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஏதேனும் விசேஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் டெய்லி காலேஜ் இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாருமே ஸ்கின் க்ளோவாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் பியூட்டி பார்லர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் ஒன்ஸ் போயிட்டு வந்தாலே மினிமம் ஒரு 1000 இல்லாமல் வெளியே வர முடியாது பார்த்தீங்களா. ஸோ கோடை காலத்தில் அதிகம் நீர்ச்சத்து நிறைந்த இந்த வெள்ளரிக்காயை கொண்டு சருமத்தை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எல்லா வகையிலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நோ கெமிக்கல், நோ சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ வெள்ளரிக்காய் எல்லா விதத்திலும் உங்களுடைய முகத்தை பளிச்சுன்னு காட்டும். வெள்ளரிக்காயில் 96% நீர்ச்சத்து இருக்கிறதால இது அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்க்கு நல்ல மாய்ஸ்சரைசேஷனாக இது செயல்படுது. நம்மளோட ஸ்கின்ல ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது. இந்த சம்மர் டைம்ல கூட நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், தோல்ல அப்படியே உரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. இந்த வறட்சியான சருமம் இருக்கிறவங்கலாம் இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் ஃபேஸில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி எல்லாம் போயிட்டு உங்களுடைய முகத்தோட அந்த நிறத்தை இது மெயின்டைன் பண்ணிக்க உதவும். நம்ம பியூட்டி பார்லர்லாம் போகும்போது பார்த்தீங்களா நம்மளுடைய கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காவே வைப்பாங்க. ஃபேஸ் மாஸ்க் எதனா போட்டு கண்ணில் இந்த குக்கும்பர் வைப்பாங்க பார்த்தீங்களா, 2 பீஸு. அதெல்லாம் கண்கள் சோர்வடையாவும் கருவளையத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாமே. வெள்ளரிக்காயை நீங்கள் அரைச்சி முகத்தில் ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 3 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்கின்ல அப்படியே விட்டுட்டு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணால் போதும், நைட் நீங்கள் அப்படியே கூட சும்மா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுங்க போதும். அப்படியே விட்டுருங்க, சோப் போட்டுலாம் எதுவும் வாஷ் பண்ணாதீங்க. காலையில் உங்களோட ஸ்கின்ல கண்டிப்பாக ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா முகத்தில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறது ரொம்ப கேடு தான். அதனால் இப்படிப்பட்ட இயற்கை ஃபேஷியலை நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம முகமும் பளிச்சுன்னு இருக்கும். ப்ளஸ் இந்த வெள்ளரிக்காய், புதினா, இந்த முட்டையோட வெள்ளைக்கறி இதெல்லாம் 3த்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட 3யும் சேர்த்து கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். கண்ணை சுற்றி மேக்ஸிமம் தடவாதீங்க, நிறைய பேருக்கு இது ஒத்துக்காது, கண்ணில் அலர்ஜி எதனா கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட மாஸ்க் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். வேறு எதுவும் இதில் நீங்கள் சேர்த்து வாஷ் பண்ணிக்க தேவையில்லை, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த கோடை காலத்தில் வெள்ளரிக்காயை வச்சு உங்களோட ஸ்கின் ஸ்பாயில் ஆகாமல் அழகு குறையாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு அழகுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுலேயும் எப்போவுமே கெமிக்கல் இல்லாத ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப உஷாராக இருக்கணும் பெண்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த சம்மரில் உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஃபேஷியல் எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.